தருவாயில பாண்டு மகாராஜா பாண்டவர்களை கூப்பிட்டு, நான் உங்களை பெற்றெடுக்காத தந்தை அப்படிங்கறனால என்னோட இத்தனை வருட தவ பலனும் ஞானமும் ஒரு பிறப்பின் மூலியமா என்னால கொடுக்க முடியல. ஆனா இப்ப அந்த சக்தி எல்லாம் என் உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. அதனால என்னை தகனம் பண்ணாம நீங்க எல்லாரும் சாப்பிட்டுருங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா முக்காலம் அறியும் உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாண்டவர்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உதவிக்கு கிருஷ்ணனை கூப்பிடுறாங்க. கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் வந்தோன்னா பாண்டவோட கடைசி ஆசையை பத்தி சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன ஒரு மூடத்தனம் இது! யாராவது பெற்றெடுத்த தந்தையோட உடலை சாப்பிடுவாங்களா? யாராவது அந்த பாவத்தை பண்ணுவாங்களா? அப்படின்னு பாண்டவர்களை சமாதானப்படுத்தி முறைப்படியா அவங்கள தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தகனம் பண்றதுக்கு வேண்டி எல்லாரும் விறகுகள் எடுக்க போகும்போது தனியா அப்படியே பாண்டுவோட உடலை விட்டுட்டு போனா பாண்டுவோட உடலை ஏதாவது மிருகம் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கறதுனால சகாதேவனை காவலுக்கு